தமிழ்நாட்டு அரசியல் கேலிக்கூத்தாக கலகலப்பாக மாற தொடங்கி இருக்குது. வெளிப்படையாக சொல்லணும்னா குதிரை பேரம் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்குது. என்ன அப்படின்னா, தாவேகாக்கு வந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. ஒரு 11 சீட் வந்து கம்மியாகி போச்சு. இன்பிட்வீன் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆதரவு வேணும் அப்படின்றதுக்காக காங்கிரஸ் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸும் வெக்கம், மானம், சூடு, சொரணை ஒண்ணுமே இல்லாம என்ன பண்றாங்கன்னா ஆதரவு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு திமுக கூட்டணியிலிருந்து தாவேகா கூட்டணிக்கு தாவி இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், விஜய்க்கு ஓட்டு போட்டீங்கல்ல, ஒரே ஒரு நிமிஷம் நீங்க சிந்திச்சு பாருங்களேன். என்ன சொல்லி விஜய் உங்ககிட்ட ஓட்டு கேட்டாரு? எதுக்காக நீங்க ஓட்டு போட்டீங்க? திமுகவினுடைய வாரிசு அரசியல், மன்னராட்சி, இது ரெண்டையும் வீட்டுக்கு அனுப்பணும், நிரந்தர வனவாசத்துக்கு அனுப்பணும். ஒண்ணு. ரெண்டாவது ஊழல். இது ரெண்டுமே திமுகவுக்கு பொருந்தும் அப்படின்னா அதோட கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் மட்டும் பொருந்தாதா? அப்ப காங்கிரஸ் ஊழல் ஆட்சியா இல்லையா? காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் நடந்துச்சா இல்லையா? வாரிசு அரசியல். திமுக 3 தலைமுறை. ஆமா, வாரிசு அரசியல் தான். கருணாநிதி, உதயநிதி, ஸ்டாலின் 3 பேரும் வந்து வாரிசு அரசியல் தான். ஆனா காங்கிரஸ் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா 5 தலைமுறை. மோதிலால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, 5 தலைமுறையா வாரிசு அரசியல்ரா. 3 தலைமுறையா இருக்கக்கூடிய வாரிசு அரசியலை எதிர்த்த விஜய் 5 தலைமுறையா வாரிசு அரசியல் செய்யக்கூடிய காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறார் இன்னைக்கு. ஆக மொத்தத்துல ஓட்டு போட்ட மக்கள் உங்களை வந்து முட்டாளாக மாத்திருக்கிறாங்க. இந்நேரத்துல கழக உடன்பிறப்புகள், திமுக ஊப்பிகள் கதறிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, காங்கிரஸ் இந்த கூட்டணிக்கு தாவன உடனே காங்கிரஸுடைய சுயரூபம் தெரியுமா? பாபர் மசூதி இடிப்புக்கு காங்கிரஸ் தான் காரணம், காங்கிரஸ் ஊழல் ஆட்சி. இதே தானப்பா நாங்களும் தேர்தல் பரப்புரையப்ப சொன்னோம். இந்த 10 வருஷமா நான்லாம் ஒரு 100 முறையாவது காங்கிரஸுடைய அயோக்கியத்தனத்தை எல்லாம் பேசியிருப்பேன். அப்பெல்லாம் அந்த கழக உடன்பிறப்புகளுக்கு விளங்கல. என்னமோ ராகுல் காந்தி மனித புனிதர் மாதிரியும் அவர் தான் பெரிய ஆளுன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா, எனக்கு அதை பார்த்தோன்னே பயங்கர சிரிப்பு. 100 வருஷம் ஆனாலும் ஒன்றியத்துல காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க முடியாதுடா, பாஜக தான்டான்னு சொல்றாங்க. இதைத்தனடா நாங்களும் சொன்னோம். இன்னைக்கு ஊபியிலுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, முட்டும் கொடுக்க முடியல. அது திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி சில பேர் பொத்திட்டு இருக்கிறாங்க, சில பேர் வந்து வெடிச்சிட்டாங்க காங்கிரஸ்காரங்க. என்னதான் சொல்ல. அப்ப இந்த அளவுக்கு கேலிக்கூத்தாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் வந்து மாறிக்கிட்டு இருக்குது. எவ்வளவு பெரிய பச்சை சந்தர்ப்பவாதம். ஜெயிச்சாலும் தோத்தாலும் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்குது பாரு நாம் தமிழர். அதுதான் கட்சி, அவன் தான் தலைவன். டிவிகே விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்கள் தயவு சிந்திச்சு பாருங்க. காங்கிரஸோட சேர்ந்துக்கிட்டு எப்படி ஊழல் ஒழிப்பார் விஜய்? காங்கிரஸோட சேர்ந்துக்கிட்டு எப்படி வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுவார் விஜய்? சிந்திச்சு பாருங்க.